Praise the Lord. இந்த கால வேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். ஏசாயா 26:16. ஏசாயா 26:16. கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். இந்த வேத பகுதியில் நான் வாசிக்கும் போது, அவர்கள் நெருக்கத்திலே உம்மை தேடினார்கள், அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். வசனத்து பின்பகுதியில அவர்கள் அந்தரங்க வேண்டுதல் பண்ணார்கள், அந்தரங்கத்துல வேண்டுதல் பண்ணார்கள். அவருடைய வேண்டுதல் வெளியே கேட்கப்படவில்லை, அவருடைய சத்தம் வெளியே கேட்கப்படவில்லை. அவள் முழங்காற்படியிட்டு ஜபிக்கவில்லை, கைகளை உயர்த்தி ஜபிக்கவில்லை, ஆண்டுடைய சமூகத்துல விழுந்து கிடக்கவில்லை, அந்தரங்க வேண்டுதல் பண்ணினார்கள் என்று படிக்கிறோம். பாருங்க, சில சூழ்நிலைகள்ல, சில நெருக்கடியான சந்தர்ப்பங்கள்ல நாம் உட்கார்ந்து ஜபிக்கவோ அல்லது நேரம் எடுத்து ஜபிக்கவோ நேரம் இல்லாத அல்ல முடியாத ஒரு சூழல்ல காணப்படுவோம். அப்போது இந்த அந்தரங்க ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த பயனுள்ளதாக காணப்படும். இந்த அந்தரங்க ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில பயனை கொண்டு வரும். உதாரணமாக நெகேமியா 2:4 வாசிக்கும் போது, நெகேமியா ராஜாவோடு பேசிட்டு இருக்கிறாரு. நெகேமியா ராஜாவுடைய பானபாத்திரக்காரனா இருக்கிறாரு. ராஜாவுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கும் முன்பதாக இந்த நெகேமியா அதை சாப்பிட்டு பார்த்து அதுல தீமையான காரியம் இல்லை, விஷத்தன்மை இல்லை, அந்த சாப்பாடு சரீரத்துக்கு ஆரோக்கியமானது என்பதை அறிந்த பிற்பாடுதான் ராஜா வந்து ஆகாரத்தை கொடுக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு பொறுப்புல இந்த நெகேமியா காணப்படுகிறார். அப்போது ஒரு நாள் அவர் ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுக்கிற போது, பானபாத்திரத்தை கையில வைத்திருக்கிற போது, ராஜா நெகேமியா பார்த்து கேட்கிறாரு, உன் முகம் இன்றைக்கு வேறுபாடா இருக்கிறதே, உனக்கு வியாதி இல்லையே, இது மனதில் துக்கமே ஒழிய வேற துக்கம் இல்லை, வாழ்க்கையில என்ன சம்பவித்தது எனக்கு சொல்லு அப்படி என்று கேட்கிறார். அப்போது நாம் வாசிக்கிறோம், நெகேமியா தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து சொல்லுகிறாரு, என்னுடைய பிதாக்களின் கல்லறை இருக்கிறதான அந்த எருசலேம் பட்டணம் இடிக்கப்பட்டு அதனுடைய கல் சுவர்கள் உடைக்கப்பட்டு காணப்படும் போது, நான் இங்கே அரண்மனையில் இருந்தாலும் சந்தோஷத்தோடு இருப்பது எப்படி, அதனால் நான் துக்கமுகமா இருக்கிறேன் என்று சொன்னார். பாருங்க, ஆண்டவரோடு பேசிவிட்டு அல்லது ஆண்டோட சம்பந்தம் ஜெபம் பண்ணி விட்டு அவர் அந்த வார்த்தையை சொன்னதாக வாசிக்கிறோம். உடனே ராஜா, ஏன் உன் முகம் துக்கமா இருக்குது அப்படின்னு கேட்டதும் ஓடி போய் 1 மணி நேரம் முழங்காற்படியிட்டு கைகளை வானத்தினர் உயர்த்தி ஜெபித்து விட்டு வரவில்லை. அவர்கள் பேசிட்டு இருக்கும் போதே இந்த நெகேமியா ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுகிறார், ஆண்டவரோடு உரையாடுகிறார். ராஜாவோட பேசினாலும் இடையிடையே ஆண்டவர் சமூகத்துல உள்ளத்துல அந்தரங்க வேண்டுதல் பண்ணுகிறார். என்ன அந்தரங்க வேண்டுதல் பண்ணாராம்? அந்த 1 அதிகாரம் கடைசி வசனத்துல வாசிக்கும் போது, ஆண்டவரே, இந்த மனுஷனுடைய கண்களை எனக்கு தயவு கிடைக்க பண்ணுங்க, இந்த மனிதன் என்ன எருசலேமுக்கு கர்த்தருடைய அந்த பட்டணத்தை இடிக்கப்பட்டு கிடக்கிறதான அந்த பட்டணத்தை கட்டும்படியாக என்னை அனுப்ப என்னோட உள்ளத்துல பேசும் என்று ஜெபித்ததாக 1 அதிகாரம் கடைசி வசனத்துல 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப இந்த நெகேமியா அந்தரங்க விண்ணப்பம் பண்ணது, ராஜா தன்னை எருசலேமுக்கு அனுப்பும்படியாக, அதனுடைய எருசலேம் பட்டணத்துடைய அலங்கு இடிக்கப்பட்டு மதில்கள் இடிக்கப்பட்டு வாசல் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறதே, அதை பழுது பார்க்கும்படியாக, அதை செப்பனிடும்படியாக தன்னை ராஜா அனுப்ப வேண்டும் என்று ராஜாவோட உள்ளத்துல பேசும்படியாக நெகேமியா அந்தரங்க வேண்டுதல் பண்ணினார் என்று வாசிக்கிறோம். பாருங்க, எல்லா நேரத்திலும் எப்போதும் நம்முடைய உள்ளத்துல அந்தரங்க வேண்டுதல் பண்ணுகிறதான அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். தாவீது சொல்லும் போது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என்னுடைய வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறார். வாயில எப்போதும் துதி இருக்கும். ஆனா இங்கே ஏசாயால வாசிக்கும் போது அந்தரங்க வேண்டுதல், எப்போதும் அந்தரங்கத்துல நம்முடைய இருதயத்துல ஆண்டவரோடு பேசிட்டு இருக்கிற நேரம் வாயில துதித்து கொண்டிருக்கலாம். அவர் துதி எப்போது என்னுடைய வாயில் இருக்கும் என்று தாவீது சொல்கிறது போல எப்போதும் ஆண்டவரை துதிக்கலாம். அதே நேரத்துல சில விண்ணப்பங்கள், சில வேண்டுதல்கள், சில காரியங்களுக்காக நம்முடைய இருதயத்துல எப்போதும் ஆண்டவரோடு பேசி கொண்டே இருக்கலாம். இது யாருக்குமே தொந்தரவு இல்லை, யாருடைய செவிகள்ல கேட்காது, நம்ம ஜெபிக்கிறது யாருக்கும் தொந்தரவு இல்லை.
நான் ஜெபிக்கிறதுனால எந்த வேலையும் மெனக்கெட்டு போவதில்லை. வேலையும் ஒரு பக்கம் நடக்கும், உள்ளத்துல ஜெபமும் நடந்து கொண்டே இருக்கும். இந்த நெகேமியா உள்ளத்துல ஜெபித்து கொண்டே ராஜாவோட பேசினாரே, என்ன நடந்தது? ராஜா உடனே கேட்கிறாரு, உன்னுடைய பிரயாண காலம் எவ்வளவு நாள் ஆகும்? நீ எவ்வளவு நாளில அந்த எருசலேம் பட்டணத்தை கட்டி கொண்டு திரும்ப வருவாய்? அவர் இவ்வளவு காலம் ஆகுன்னு சொன்னார். உடனே ராஜா அவனை அனுப்ப அவர் சித்தமாயிற்று. அந்த எருசலேம் பட்டணத்துல வாசலில் வைப்பதற்கு மரத்துக்கு, கதவுக்கு, நிலைக்கால்களுக்கு தேவையான மரங்களை ஆசாப் என்கிறதான வன காவலர்கள் கொடுக்கும்படியாக ராஜா கட்டளை கொடுக்கிறாரு, கடிதம் கொடுக்கிறாரு. இந்த நெகேமியாவோட கூட ராஜ அரண்மனை சில மனிதர்களை நெகேமியோட கூட அனுப்புறாரு. நெகேமியா உடனே புறப்பட்டு போய் அந்த காரியங்களை பார்க்கிறாரு. பழுதடைந்து கிடக்கிறதான பகுதிகளை கட்டுகிறாரு. ஜனங்களுடைய இதயத்தை ஆண்டவர் ஏவி எல்லாரும் நெகேமியோட கூட பட்டணத்தை கட்டுவதற்காக ஒருமித்து நிற்கும்படியாக ஆண்டவர் செய்தார். ஒருவேளை அங்கே சில சத்துருக்கள் இருந்தார்கள், சன்பல்லா, தொபியா, அரபியன் போன்றதான சத்துருக்கள் இருந்தார்கள். ஆனாலும் மற்ற ஜனங்களை ஒரு மனதோடு கூட செயல்பட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்தார். காரணம் இந்த நெகேமியாவுடைய அந்தரங்க வேண்டுதல். அப்ப நம்ம வாழ்க்கையில கூட அவ்விதமான ஒரு அந்தரங்க வேண்டுதல் காணப்படுமானா, நாம் எதிர்பார்க்கிற அந்த குறிப்பிட்ட காரியத்தை தேவன் நமக்கு கை கூட்டி வர பண்ணுவார். பாருங்க, அந்த 1 அதிகார கடைசியில இந்த மனிதனுடைய உள்ளத்துல ஆண்டவர் பேசுவீராக என்று சொல்லி அவர் ஜெபித்தாராம். 2 அதிகாரம் வாசிக்கும் போது ராஜாவே கேட்கிறாரு, நீ போய் அந்த வேலை செய்வது எவ்வளவு நாளாகும், நீ போய் அதை செய்துட்டு வா அப்படின்னு சந்தோஷத்தோடு அனுப்புறதை காண்கிறோம். இப்ப நம்ம வாழ்க்கையில கூட நம்ம எதை ஆண்டுடைய சமூகத்துல கேட்கிறோமோ அதை நமக்கு தர வல்லவராய் காணப்படுகிறார். அதை நமக்கு செய்கிற தேவனா இருக்கிறார். இன்னும் ஒரு சம்பவத்தை வாசிப்போமானா, நியாயாதிபதிகள் 16 அதிகாரம் 28, 29 ஆகிய வசனங்கள்ல வாசிக்கும் போது, சிம்சோன் ஆண்டவரை பார்த்த, ஆண்டவரே, என்னுடைய 2 கண்களுக்காக இந்த ஜனங்களோடு நான் பழி வாங்கும்படியாக என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி அந்த சிம்சோன் ஜெபித்தார். சிம்சோன் எப்படி ஜெபித்தாரு? நீங்க அந்த சிம்சோனை பற்றி படிக்கும் போது, அவர் பறக்கும் போதே இஸ்ரவேலை பெலிஸ்தருடைய கையிலிருந்து மீட்டு ரட்சிக்கிற ஒரு தலைவனாக, ஒரு நியாயாதிபதியாகவே அவன் பறந்தான், உருவாக்கப்பட்டான். ஆனா அந்த அந்த சிம்சோன் 20 வருடம் மாத்திரம் இஸ்ரவேல் ஜனங்களை நியாய விசாரித்தான். பெலிஸ்தருடைய கையிலிருந்து கொஞ்சத்தை விடுவித்தான். பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணனா ஒரே தனி நபராக அவன் படையோடு போய் யுத்தம் பண்ணதாக சொல்லப்படவில்லை. ஒரே மனிதனாக பெலிஸ்தரோட அவன் மேற்கொண்டான் என்று படிக்கிறோம். ஆனா அவனுடைய வாழ்க்கையில இச்சை என்கிறதான பாவம் வந்த போது, அவருடைய கண்களின் இச்சைக்கு அவன் ஒப்பு கொடுத்த போது, அப்படிதான் நாம் வேதத்துல படிக்கிறோம், அவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவளையே கொள்ள வேண்டும் என்று சொல்லி கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தான். 14 அதிகாரத்துல அந்த கண்கள் பிரியமான அந்த மகளை விவாகம் பண்ணுனா 7ஆம் நாள்ல கோவிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டார். அந்த சகோதரியை வேறொருவனுக்கு தகப்பன் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். நம்ம அந்த போது ஆழமாய் தியானிக்க நேரம் இல்லை. 15 அதிகாரத்துல அவன் 300 நரிகளை பிடித்து பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையை அழித்தான். ஒரு கழுதையுடைய தாடை எலும்பினால் 1000 பேரை கொண்டு குவித்தான். 16 அதிகாரத்துல வாசிக்கும் போது ஒரு வேசியோட பழக்கமா இருந்தான். அதுக்கு அடுத்து தெளிலாளோட கூட அன்பா இருந்தான். தெளிலாள் இவனை விலை பேசி விற்கக்கூடியதான ஒரு ஒரு சகோதரியாய் காணப்பட்டாள். பெலிஸ்தர் வந்து அவளோட பேசும்போது, நீ இவனை எங்களுக்கு காட்டி கொடுத்தாயானா, இவனுடைய பலம் எங்க இருக்குன்னு சொல்லுவாயானா, உனக்கு 5500 வெள்ளிக்காசு கொடுப்போம் என்று பெலிஸ்தருடைய அதிபதிகள் வந்து அவளோட ஒப்பந்தம் பண்ணார்கள். அந்த சிம்சோன் 5050 வெள்ளிக்காசுக்கு 5500 வெள்ளிக்காசுக்கு விற்கும்படியாக அவள் எத்தனித்து அவளுடைய பலம் எங்கே இருக்கென்று கேட்டு விசாரித்து அவனை பெலிஸ்தருடைய கையில ஒப்பு கொடுத்தாள். அந்த பெலிஸ்தர் அவனை பிடித்து அவருடைய 7 ஜடைகளை வெட்டி அவருடைய கண்களை குருடாக்கி சிறைச்சாலையில மாவரைக்கிற அந்த தொழிலை அமர்த்தினார்கள். அந்த சிம்சோனை விலங்கு போட்டு கட்டினார்கள். அந்த சிம்சோனுடைய பலம் எல்லாம் அவனை விட்டு போயிட்டது. பாருங்க, ஆண்டவருக்காக வல்லமையாய் பயன்படுத்தான ஒரு மனிதன் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்த போது, கண்களின் இச்சை அவன் வெறுமன பக்கமா போக தன்னுடைய கால்களை அது ஒப்பு கொடுத்த போது அவன் கண்கள் குருடாக்கப்பட்டது. அவனுடைய கைகள் கால்கள் விலங்கு போடப்பட்டது. சிறைச்சால மாவரைக்கிறவன மாற்றப்பட்டான். கடைசியில் அவனை வேடிக்கை காட்டுகிறவனாக
அவனை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அப்போதும் அந்த சிம்சோன் இந்த ஜெபத்தை பண்ணுகிற, ஆண்டவரே இந்த 2 கண்களுக்காக இந்த ஜனங்களிடத்தை நான் பழி வாங்க வேண்டும். என்னை எவ்வளவாய் பயன்படுத்தினீர், உமக்கான எவ்வளவோ பயன்பட்டேன். ஆனா இன்றைக்கு நான் பெலிஸ்தருக்கு மாவரைக்கிறவனா இருக்கிறேன், பெலிஸ்தர் அடிமையா இருக்கிறேன், அவனை வேடிக்கை காட்டுறவனா இருக்கிறேன். ஆனா என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அந்த ரங்கத்தில் ஜெபம் பண்ணான். பாருங்க, வேடிக்கை காட்டிக்கொண்டே இருக்கிறான். அவள் முன்பதாக அவன் நடனம் ஆடிக்கொண்டே இருக்கிறான். அதே நேரத்தில் மனதில் ஜெபம் பண்ணான், அந்த ரங்கத்துல வேண்டுதல் பண்ணான். கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். அவள் இருந்ததான அந்த வீட்டுடைய தூணை சாய்க்க அந்த வீடு அந்த ஜனங்கள் மேல விழுந்து 3000 பேர் செத்து போனாள் என்று வேதத்துல படிக்கிறோம். அப்படியானா சிம்சோன் அந்த ரங்கத்தில் ஜெபித்த ஜெபத்தை தேவன் கேட்டார். இந்த காலவேளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு எதிராய் காணப்படுகிற அந்த பெரிய சேனைக்கு எதிராக யுத்தம் பண்ண உங்களால் பலன் இல்லை. அந்த அரங்கத்தில் வேண்டல் பண்ணுவார்களானா, வேண்டல் பண்ணுவீர்களானா உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்கு அவள் மேல ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். அந்த அரங்க ஜெபம் பண்ணுவோமா? உட்கார்ந்து ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நடக்கும் போது, உட்காரும் போது, சமைக்கும் போது, துவைக்கும் போது, குளிக்கும் போது, படுக்கும் போது, எப்போதுமே உள்ளத்துல ஜெபிக்கிறதான அந்த அந்தரங்க ஜெபம், அந்தரங்க வேண்டுதல் பண்ணும்போது என் வெளியரமாய் பதில் தருகிற தேவனா இருக்கிறார். ஆண்டோடு சமூக ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். நாங்கள் ஏசாயால வாசிக்கிறோம், அவர்கள் அந்தரங்க வேண்டுதல் பண்ணினார்கள் என்பதாக. எங்க வாழ்க்கையில கூட அந்தரங்க ஜெபத்தை, சத்தமில்லாத ஜெபத்தை, உள்ளத்துல ஜெபிக்கிற ஜெபத்தை தர வேணும்னு ஜெபிக்கிறோம். நாங்கள் பல காரியங்களை தேவையோடு இருக்கிறோம், எதிர்பார்ப்போடு இருக்கிறோம், சில நன்மைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம், சில காரியங்களுக்கு காத்து இருக்கிறோம். கர்த்தாவே, ஜெபித்து பதில் வராம இருக்கிறது. நாங்களும் அந்தரங்கில் உண்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கக்கூடிய கிருபைகளை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்தரங்கில் ஜெபித்ததானே நெகேமியோடைய விண்ணப்பத்தை கேட்டீர், சிம்சோனுடைய விண்ணப்பத்தை கேட்டீர். எங்களுடைய ஜெபத்தை கேட்பீர், நாங்கள் விசுவாசிக்கிறப்பா. அந்தரங்க ஜெபத்து பதில் தருவீராக. அப்பாவோட நாமத்தை மையப்படுத்துங்க, இயேசு மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.